போராடி சண்டை போட்டு 125 கோடி ரூபாயில 3500 வீடு கட்டி கொடுத்துருக்காருன்னா இந்த சட்டமன்றத்தில் பேசி இவ்வளோ விஷயங்களை செஞ்சிருக்காரு. இதே இப்போ நீங்க இந்த ஊடகம் இது எந்த ஊடகம் வெளியே கொண்டு வந்திருக்கு? சட்டமன்றத்தில் அவர் அண்ணன் பேசுற ஒரே வெளியே விட மாட்டேன்றாங்களா? முதல்ல அது விட்டா தான் 4 மக்களுக்கு தெரியும். டிவியில் பார்க்குற தொலைக்காட்சியில் பார்க்குற 4 பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஈழத்தமிழர்களுடைய நம்ம அகதி முகாமில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தொப்புள்கூடிய உறவுகளாகிய நம் தமிழர்கள் வந்து 5ஆம் வகுப்புக்கு மேல படிக்க முடியாது. அவங்க 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறது வெளியே கொண்டு வந்தாரு. அவங்களை இன்னைக்கு வந்து காலேஜ் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. இன்னைக்கு அந்த காலேஜில் தங்கி படிக்கிற ஹாஸ்டல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. இப்போ தமிழர்களுக்காக அண்ணன் வேல்முருகன் தவிர வேற யார் செஞ்சா? நீங்க நாங்க தான் உண்மையான தமிழ் தேசியவாதி, அண்ணன் வேல்முருகனோட பயணிக்கிற நாங்களாம் போலி தமிழ் தேசியவாதி பேசுற அவங்க என்ன செஞ்சாங்க இது வரைக்கும் சொல்லுங்க. அதாவது நாங்க சொல்லணும்னு சொல்லல, நாங்க செஞ்சதை சொல்லக்கூடாது. எங்க அண்ணனுடைய கட்டளை அதுதான். செஞ்சதை சொல்லாதீங்க, நம்ம தமிழாக செய்ய வேண்டிய நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லுது அண்ணன் வேல்முருகனுடைய கொள்கை. அப்படி இருக்கும்போது இவங்களா வந்து நாங்கெல்லாம் போலி தமிழ் தேசியவாதின்னு ஆயா சொல்லலாம். எங்களுக்கு தெரியும் எங்க அண்ணன் தமிழ் புலிகளுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாடு விடுதலை படைக்காகவும் எவ்வளவு போராட்டங்களை அனுபவிச்சு எவ்வளவு வழிகளை அனுபவிச்சு இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க உணவு அருந்த மாட்டாருங்க. தமிழர்களுக்காக எங்களுடைய தொப்புள்கூடிய உறவுகள் உயிர்த்தாங்க செஞ்சிருக்காங்க. மதுரையில் 6-5க்கு உயிர்த்தாங்க செஞ்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் உணவு அருந்த மாட்டாரு. இந்த மாதிரி ஒரு தலைவன் நம்ம எங்க பார்க்க முடியும்? நம்ம சொல்லுங்க பாப்போம். 2026 தேர்தலில் அண்ணன் வேல்முருகன் வந்து எந்த ஒவ்வொருத்தரும் ஒரு மாவட்டத்தை கேட்டிருக்காங்க. அவர் அண்ணன் எங்க மாவட்டம் நிற்கணும், எங்க மாவட்டம் நிற்கணும். அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் எங்க நின்னா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள், அண்ணன் வந்து 2008 காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் 2வது முறை சட்டமன்ற உறுப்பினராக பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிக்கும் போது தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு தலைவராக இருக்கும்போது வந்து ஒரு ஆர்டர் போட்டார். இந்த ஏழை மக்களுக்கு வந்து பட்டா வழங்குங்க அப்படின்னு கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் ஆர்டர் போட்டார். அந்த பட்டா வழங்குறதுல ஒரு சிலருக்கு தான் வழங்கினாங்க. அதுவும் இப்போ திரும்பவும் போன வருஷம் திரும்ப வர்றாரு. அதே அரசு உறுதிமொழி குழு தலைவராக வர்றாரு. வரும்போது போன வாட்டி 2008 வழங்கப்பட்ட பட்டா இப்போ தான் ஆன்லைனில் மாற்றி அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 35 ஆண்டு காலமாக எங்கள் பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பட்டாவே கிடையாது. ஆனால் எங்கள் மாவட்டத்தில் எங்கள் செங்கல்பட்டு தொகுதியில் நின்று அவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்து நிறைய ஏழைப்பாட மக்கள்லாம் இருக்கா. அவங்கள நிறைய சலுகைகளை கொண்டு வந்து சேர்க்கணும். அது எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையா இருக்குது. அண்ணன் கூட்டணி கட்சியில் நிற்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா அண்ணன் வந்து தனியாக நிற்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன உதாரணம் தான், ஆளுங்கட்சி நினைச்சாலும் தனித்து நின்று ஜெயிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு காலகட்ட சூழல் அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கூட்டணியோடு சேர்ந்தாதான். நாங்கள் வந்து கொள்கையில கூட்டணி கிடையாது, கட்சி கூட்டணி, அவ்வளவுதான். நாங்க கொள்கையில எப்பவுமே தமிழ் தேசியவாதி தான். நம்ம தமிழ் தேசிய போராளிகள் தான். நாங்க கொள்கையில நாங்க எப்பவுமே கூட்டணி கிடையாது. நாங்க எங்க கொள்கைக்காக எப்பவும் சட்டமன்றமா இருக்கட்டும், அது மக்கள் மன்றமா இருக்கட்டும், அது நாங்க சாதாரண பொதுமக்களிடையே கிராம மக்களிடையே எப்படியோ நாங்க அப்படிதான் இருப்போமே தவிர இத கொள்கை கூட்டணி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்க தமிழ் தேசிய போராளி தான். உங்க நேரத்தை ஒதுக்கி பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.